السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. சலவாத்தும் சாந்தியும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபௌ தபீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்: இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுடைய எதிரியாக இருக்கின்றான். ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை எதிரியாகவே பாருங்கள். இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவன் தன்னுடைய கூட்டத்தை எதற்காக அழைக்கின்றான் என்று சொன்னால், அந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த ஷைத்தான் என்பவன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுக்கின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு அறிவுரையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான்: அவன் உங்களுடைய எதிரி. நீங்கள் ஒரு எதிரியை எப்படி பார்ப்பீர்களோ அதை போன்று நீங்கள் ஷைத்தானை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? அவன் எப்படியாவது அல்லாஹ்வினுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் இருந்து அவன் நீக்கி அவன் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில்தான் ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஷைத்தான் சொல்லுகின்றான்: ஒல உதில்லன்னஹும் ஒல உமன்னியன்னஹும். நான் அவர்களை வழிகெடுப்பேன், இன்னும் அவர்களுக்கு நிறைய ஆசைகளை நான் அவர்களுக்கு தந்து விடுவேன். நாம் அனைவரும் தெரிந்திருக்கின்றோம், இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது. இந்த உலகம் என்பது ஒரு காலத்திற்கு மட்டும்தான் நாம் வாழப்போகின்றோம். ஒரு காலத்திற்கு பிறகு நாம் அனைவரும் மரணிக்கப் போகின்றோம் என்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரிந்தும் கூட நாம் என்ன செய்கின்றோம்? ஆசைப்படுகின்றோம். இந்த உலகத்திற்காக ஆசைப்படுகின்றோம். இந்த உலகத்திலே சம்பாதித்து விட வேண்டும், இந்த உலகத்திலே சொத்துக்களை சேர்த்து விட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமே, அந்த செயலை செய்பவன் ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய வேலை, அந்த ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? நம்மை இது போன்று நிறைய ஆசைகளை நமக்கு தர வேண்டும். நமக்கு நிறைய ஆசைகளை தந்து அவன் அல்லாஹ்வினுடைய பாதையிலிருந்து நம்மை விலக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் என்ன செய்கின்றான்? சவால் விட்டு வருகின்றான். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விடுகின்றான்: வல உதில்லன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஐமானிஹிம். நான் அவர்களுடைய முன்பாக இருந்தும் அவர்களுடைய பின்பாக இருந்தும் ஓ ஷிமாயிலிஹிம், அவர்களுடைய வலதுபுறமாகவும் அவர்களுடைய இடதுபுறமாகவும் எல்லா விஷயங்களிலும் நான் என்ன செய்வேன்? அவர்களை வழிகெடுப்பேன். எதற்காக அவன் வழிகெடுக்கின்றான்? அவன் எதற்காக வழிகெடுக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான்: வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விடுகின்றான்: உன்னுடைய அடியார்களிலே நீ நிறைய பேர்களை உனக்கு அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டாய். நான் என்ன செய்ய மாட்டேன்? அவர்களை நன்றி செலுத்த விட மாட்டேன், அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவன் அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றான். ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் வழிகெடுக்கின்றான், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தால்தான்
ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கும் பொழுது அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த ஷைத்தானுடைய திட்டங்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்து விடுவோம்? அவனுடைய வலையிலே விழுந்து விடுவோம். நாம் அவனுடைய வலையிலே விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றது இந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்காக. அதிலே முதலாவதாக திட்டம் தஸ்ஈன் என்று சொல்லுவார்கள். தஸ்ஈன் என்று சொன்னால் அரபி மொழியிலே ஒரு பழைய பொருளை, ஒரு வீணான ஒரு பொருளை அதை பாலிஷ் செய்து பல பல என்று காட்டுவதற்கு தஸ்ஈன் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்? நம்முடைய அசிங்கமான செயல்களை, நம்முடைய கெட்ட செயல்களை நமக்கு பாலிஷ் செய்து அது மிக சிறந்த செயல் என்று நமக்கு காட்டுவான். அது மிக அழகான செயல் என்று நமக்கு காட்டுவான். நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோமா இல்லையா? எத்தனையோ மக்கள் மார்க்கம் என்ற பெயரிலே என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மார்க்கம் என்ற பெயரிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மீலாது நபி கொண்டாடுகின்றார்கள். மார்க்கம் என்ற பெயரிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூட்டு துஆக்களை செய்கின்றார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள்? ஃபாத்திஹா ஓதக்கூடாதா? ஃபாத்திஹா குர்ஆன் தானே, அதை ஏன் ஓதக்கூடாது என்று அழகாக நம்மிடத்தில் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தது மரணித்தவரினுடைய வீட்டிலே சென்று ஃபாத்திஹாவை ஓதுவதற்காக கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்தது நம்மை வழிகாட்ட வேண்டும், நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கின்றான். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாத்திஹா என்பது ஒரு நல்ல செயல் தானே, அதை ஓதினால் என்ன என்று கேட்பார்கள். அவர்களுக்கு அப்படிதான் ஷைத்தான் என்ன செய்திருக்கின்றான்? அவர்களுடைய அந்த தீமையான செயலை அவர்களுக்கு நன்றாக காட்டியிருக்கின்றான். இந்த உலகத்திலே இந்த ஷைத்தான் என்ன செய்யவில்லை? இந்த திட்டத்தை அவன் செயல்படுத்தவில்லை. மாறாக அவன் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அந்த சொர்க்கத்திலே சென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்கின்றான். இந்த தஸ்ஈன் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு அளவுக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தான். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், சென்று அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ, என்னென்னவெல்லாம் உங்களுக்கு செய்ய ஆசையாக இருக்கின்றதோ, எது எதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட ஆசையாக இருக்கின்றதோ என்ன செய்யுங்கள்? நீங்கள் சென்று சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன? இந்த மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது. அப்படி நெருங்கினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பேச்சை கேட்காதவர்களில் நீங்களும் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த ஒரே ஒரு நிபந்தனை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருந்தான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்தான்? அவர்களுடைய இந்த தீய செயல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன? இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. அந்த மரத்தை நெருங்கிவிட்டால் அவர் தீமையான செயலை செய்து விடுவார். ஆனால் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போகின்றான், போய் சொல்லுகின்றான், அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டுகின்றான், கேட்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரத்தின் பக்கம் உங்களை ஏன் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான் தெரியுமா? இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது நீங்கள் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக வாழ்ந்து விடுவீர்கள். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். அதனால் இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள். அது மட்டும் கிடையாது, ஷைத்தான் அவர்களுக்கு சத்தியம் செய்கின்றான், இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு என்ன செய்கின்றேன்? அறிவுரை செய்கின்றேன். நான் உங்களுக்கு கெட்டதை சொல்லித் தரவில்லை, நான் உங்களுக்கு அறிவுரை செய்கின்றேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தீய செயலை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டவுடன் அல்லாஹ்வினுடைய அந்த வேதனை, அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷைத்தானுடைய ஒரு திட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பத்ர் போர் நடக்கின்றது. அப்பொழுது அபு சுஃபியானுடைய அந்த பத்ர் போர் நடக்கக்கூடிய தலைமையிலே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் படையெடுத்து வருகின்றார்கள். அப்பொழுது அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்களிடத்திலே ஷைத்தான் ஒரு ரூபம் எடுத்து வந்து சொல்லுகின்றான், வந்து கேட்கின்றான், உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன்? உங்களுடைய செயலை அழகாக்கி காண்பிக்கின்றேன். உங்களை இன்றைய தினம் நீங்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள், அவர்கள் சிறிய அளவிலே இருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் தோற்கடித்து விடலாம், நீங்கள் சென்று போர் புரியுங்கள் என்று அவர்களுக்கு அந்த ஷைத்தான் என்ன செய்கின்றான்? ஆசை
வார்த்தைகளை கூட்டி அவர்களை கூட்டி வருகின்றான். வந்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர் ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மலக்குமார்களை அனுப்பி வைக்கின்றான். அந்த மலக்குகளை பார்த்தவுடன் அவன் சொல்லுகின்றான், இன்னி பரீஉம் மின்கும், நான் உங்களை விட்டு விலகி இருக்கின்றேன், எனக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு ஷைத்தான் விரண்டடித்து ஓடுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷைத்தானுடைய திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து நமக்கெல்லாம் பாதுகாப்பு தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி